இல்லை, உளவு கப்பல்கள் ஏன் வருதுன்னா அது இந்தியாவை மட்டுமல்ல, இந்தியாவையும் உளவு பார்ப்பார்கள். இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய சர்வதேச குழி தோண்டுதல் நடக்குது. அப்போ அவர்கள் இந்தியர்களை மட்டும் உளவு பார்ப்பதற்கு இங்கே வந்ததுன்னு நினைக்க முடியாது. 14 தளத்தில் 3 தளத்தை தவிர எல்லாமே காலி பண்ணிட்டு, இப்போ கனடாவுக்கும் கிரீன்லாண்டுக்கும் அழைக்கும் போது நேட்டோ நாடுகள் அமெரிக்காவோட முழுமையாக விளைவுபட்டோம். 100 லட்சம் கோடி ஹாஸ் பீன் லாஸ்ட். அது எத்தனை நாள்ல? 1 மாதம், 2 மாதம், 3 மாதம். நேற்று முன்தினம் கூட லண்டன்லேருந்து ஒரு நபர் சொல்றாரு, இந்தியா உற்பத்தி பொருளாதாரம் இல்லை. யூரோப்பிய யூனியன் இப்போ நேட்டோ அமெரிக்கர்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. தி டிஸ்டன்ட் வாய்ஸ் இன் பிட்வீன் 2 ஆர்கனைசேஷன். போர் இப்போதைக்கு நிறைவடையக்கூடிய வாய்ப்பு இல்லை. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் திரு சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வார் பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். இப்போ சமீப காலத்தில் என்ன நிலைமையில் இருக்குது அந்த போர்? இதற்கு பல விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு, பொருளாதார தடைன்னு நிறைய விஷயங்கள் வருது. இதோட பின்னணி என்ன சார்? ஆக்சுவலி அமெரிக்காவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில் ஒரு பதட்டமும், இந்தியாவை எந்த விதத்திலும் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல தனிப்பட்ட முறையில் அமெரிக்க அதிபருக்கு ஒரு பொறாமை, ஜெலசி. இப்போ உலகத்தில் அதிகமாக அமெரிக்கர்களுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்களாக H1B விசா அப்படின்னு ஒரு விசா இருக்கிறது. இந்த விசாவில் இந்தியர்கள் ஏராளமான பேர் அமெரிக்காவினுடைய ஐடி செக்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் ECR, இதில் அமெரிக்காவுடைய பல நிறுவனங்கள், அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனங்கள், அமெரிக்காவுடைய ஐடி கம்பெனிகளுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக இந்திய ஆளுமைகள் இருக்கிறார்கள். அவங்க இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவர்களாக இருந்தாலும், மெக்கானிக்கல் முடித்தவர்களாக இருந்தாலும், சிவில் முடித்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் அமெரிக்கர்களுக்கு பணி செய்யக்கூடிய அந்த பணியில் லட்சக்கணக்கான பணியாளர்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். H1B விசாவில் பலர் அமெரிக்கர்கள் சென்று தங்கி அங்கேயும் பணியாளர்களாக இருக்கிறார்கள். இங்கேயும் அமெரிக்கர்கள் ரெக்ரூட் பண்றாங்க, அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள். அதற்கு அடிப்படைத்துவமாக ஒரு அப்ளிகேஷனுக்கு $10. இப்போது அமெரிக்க அதிபர் அதை $250 உயர்த்திட்டார். ஒரு அப்ளிகேஷன் $10 என்றால் எவ்வளோ? ஒரு $900, $950. இப்போ அதை 20,000க்கு மேலே உயர்த்திட்டார். அப்புறமா இது எல்லாமே மற்ற ஒரு பரிவர்த்தனைகள், அதற்கு வெறும் $30 இருந்ததை $250 இது உயர்த்தின மாதிரி அதை $400 உயர்த்திட்டார். அமெரிக்க கம்பெனிகள் இப்போ இந்திய பணியாளர்கள் ஒருவரை பணிக்கு எடுக்கிறதுக்கு இந்திய மதிப்பிற்கு ஒரு $6 லட்சம் அவங்க அதற்கான விசா ப்ராசஸ் அமெரிக்க நிறுவனங்களுக்கு செலவு பண்ணுவோம். இந்த மடங்கை இதை 2000% அளவுக்கு கொண்டு போயிட்டார் அமெரிக்க அதிபர். இப்போ எவ்வளவு ஒரு மோசமான திட்டம் என்றால், 6 லட்சம் செலவு பண்ணதை 1000% எத்தனை லட்சம் போயிடும்? 2 கோடி 3 கோடின்னு போயிடும். இப்போ இப்படி ஒரு பணியாளருக்கு அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய பணியாளர்களை இப்போ $6 லட்சம் அவங்க பேரில் அரசாங்கத்திற்கு டெபாசிட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. விளங்குற மாதிரி சொன்னால் $10 ஒரு அப்ளிகேஷன், $200 ஒரு அப்ளிகேஷன், அதற்குடைய ஃபார்மேட்டு, அதற்கான அணுகுமுறைகள், இப்படி சாதாரணமாக இருக்கும்போது ஒரு $6 லட்சம் அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. இப்போ அமெரிக்கர்கள் இந்தியர்களை பணிக்கு வேலைக்கு எடுக்கணும்னா அரசாங்க காஸ்ட் ஒரு 6 lakhs அளவுக்கு இருக்கும். 6 lakhsன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $1000 ஒரு $5000, 945 ஒரு $6000, ஒரு $5000-$6000 கட்டி ஒருவரை பணிக்கு எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் அமெரிக்க கம்பெனிகள் இந்தியர்களை இப்போ அதை 1000 மடங்கு 2000 மடங்குன்னு உயர்த்திட்டார். அமெரிக்க அதிபர் ஒரு மென்டலி அவர் ஒரு ஸ்டேபிள் பர்சன் இல்லை. அப்போ இந்தியாவில இருந்து இனி பணிகள் நிறைய சுணக்கமாகும். இந்தியர்களை வேலைக்கு எடுக்கிறதுல இந்தியர்களை மட்டுமல்ல, சீனர்கள், இந்தியர்கள், பிலிப்பினோ, பங்களாதேசி, வியட்நாம்ல இருந்து, ஆசிய மண்டலத்திலிருந்து அமெரிக்கர்களுக்கு வேலைக்கு செல்வது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அமெரிக்க அதிபருடைய இந்த நடவடிக்கை குறித்து நாம கேள்வி கேட்க முடியாது. நமக்கு ரைட் இல்லை. இந்தியாவினுடைய கன்சர்ன் அதிகாரிகள் ஹேஸ் நாட் ரைட். வி ஹாவ் நோ ரைட் டு ஆஸ்க் அமெரிக்கா. ஆனால் அமெரிக்க கம்பெனிகள் இனி என்ன செய்யும்னா, ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய இந்திய புதிய ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு பழைய ஆட்கள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. புதிய பணியாளர்களை எடுப்பதற்கு இந்த H1B விசா அமெரிக்கர்கள் சென்று படிப்பதற்கும் அமெரிக்கர்களை இங்கே ரெக்ரூட் பண்ணுறதற்கும் இத்தனை சதவீதமான பணத்தை அவர்கள் ஒதுக்கி அதிகரித்திருப்பது சதவீத கணக்கில் பெரும் சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் டொமஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட்ஸ், அதாவது எங்கள் நாட்டில் இருக்கிற வேலையே நாங்கள் அதிகரிப்பதற்கு இந்தியர்களுக்கு நாங்கள் ஏன் வேலை கொடுக்கணும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பாலிசியை கொண்டு வந்திருக்கார். அவர் ஒரு வலதுசாரி சித்தாந்தவாதி. இதுதான் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஒரு பாலிசி. என்னமோ சொல்லுவாங்க, மெகாவா என்னமோ, மேக் யூஎஸ் கிரேட் அகைன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். எங்கள் நாட்டுக்குள்ளேயே பல பேருக்கு வந்து வேலை இல்லை. நாங்கள் இந்தியர்களை இவ்வளோ இப்போ அதிகமாக டேக்ஸ் போட்டால் நம்ம எடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் இந்தியாவிலேருந்து யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. ரஷ்யா சீனாலேருந்து யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப வைப்ரண்ட்டான லேபர்ஸுங்கிறத விட இந்தியர்கள் தான். அவர்களை ஏதாவது ஒரு வழியில் முடக்கிறோன்னா அமெரிக்கா எடுத்த நடவடிக்கை தான். ஆனால் இங்கேயே உளவு கப்பல்கள் நிறைய வந்திருக்கிறதாவும் உளவு பார்த்துட்டு இருக்குன்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கே சார், இது பின்னணி என்ன சார்? இல்லை, உளவு கப்பல்கள் ஏன் வருதுன்னா அது வந்து இந்தியாவை மட்டுமல்ல, இந்தியாவையும் உளவு பார்ப்பார்கள். இப்போ இந்த ஈரான் போரில் இந்திய பெருங்கடலில் இருந்து உளவு பார்க்கிறார்கள். அதற்கு மூல காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய சர்வதேச குழி தோண்டுதல் நடக்குது. துருக்கி அமெரிக்காவுடைய நண்பன், பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய நண்பர்கள். இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் துருக்கியினுடைய TUAF 526 ராட்சச விமானங்கள் கொத்து கொத்தாக பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு ஆயுதங்களை கொண்டு இறக்குறாங்க. சீனாவும் பாகிஸ்தானுக்குள் ஆயுதத்தை இறக்குறாங்க. பாகிஸ்தான் அங்கிருந்த ஆயுதங்களை கடத்தி கொண்டு தரைவழி மார்க்கமாக எங்க போகுது, ஈரானுக்கு கொண்டு போறாங்க. ஈரானுக்கு ஹர்முஸ் வளைகுடாவில் நடக்கக்கூடிய அந்த கடல் பிராந்திய வாரில் இப்ப பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மூன்றும் கைகோர்த்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்குள்ள ஆயுதங்கள் குவிக்கப்படுகிறது. சீன ஆயுதங்களும் பாகிஸ்தான்ல கொடுக்கப்படுது. அங்கிருந்து கிட்னாப் செய்யப்பட்டு தரைமார்க்கமாக தெஹ்ரானுக்குள் போறதாங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக அரபு வளைகுடாவுமே அமெரிக்கர்கள் எங்களுக்கு வேணாங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானில் ஆயுதங்கள் குவிப்பது இந்தியர்களுக்கு ஒரு பதட்டம் தான். நம்ம நாட்டுடைய உளவு அமைப்பு வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்ஸும் IS அமைப்புகள், இப்படி எல்லா அமைப்புகளுமே இங்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து இந்தியர்களை மட்டும் உளவு பார்ப்பதற்கு இங்கு வந்ததுன்னு நினைக்க முடியாது. இந்தியர்களையும் உளவு பார்ப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு இப்போ தளம் இல்லை. 14 தளத்தில் 3 தளத்தை தவிர எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. 100 லட்சம் கோடி இழந்திருக்காங்க. யாரு? அமெரிக்கர்கள். எவ்வளவு அமௌண்ட்? 100 லட்சம் கோடி ஹஸ் பீன் லாஸ்ட். அது எத்தனை நாள்ல? 1 மாசம், 2 மாசம், 3 மாசத்துக்குள்ள. அவர்களுடைய ஆர்சனல்ல தாடோ, மற்றபடி இருக்கக்கூடிய SM-3, SM-2, டொமோஹாக், பேட்ரியாட் எதுவுமே கிடையாது. இப்போ அவங்க புதுசாக வந்து லாக்ஹீட் மார்டின் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. இனி அது வர்றதுக்கு அதிகமான நாளாகும். அமெரிக்காவுடைய கப்பல்கள் பெரும் சேதம் உண்டாகி அமெரிக்காவுக்கு போயிட்டு அதை செய்த அப்ரஹாம் வந்து ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கு 3 இயர்ஸ், ஸ்டேக்ஸ் மோர் டைம் 3 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விவகாரத்தில் அமெரிக்கா இங்கே வந்து உளவு பார்க்கிறார்களே தவிர அமெரிக்கா இந்தியர்களை மட்டும் உளவு பார்ப்பது அல்ல. இந்தியர்களையும் உளவு பார்ப்பார்கள், சீனர்களையும் உளவு பார்ப்பார்கள். இந்த மாதிரி இந்த அமெரிக்காவினுடைய ஒரு தலைவன், ஒரு விளங்காத தலைவர் வந்து இருக்கிறதுனால இன்னைக்கு உலகத்துக்கே பிரச்சனை. கனடாவோடு பிரச்சனை, கனடா அரசாங்கத்துக்கும் அமெரிக்கர்களுக்கும் பிரச்சனை. கனடாவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். கனடாவுக்கு டேரிஃப் அதிகரிக்கிறாங்க. இப்போ கனடாவுக்கும் கிரீன்லாண்டுக்கும் அழைக்கும் போது நேட்டோ நாடுகள் அமெரிக்காவோட வந்து முழுமையாக விடுபட்டுருவாங்க. யூரோப்பிய யூனியன் இப்போ நேட்டோ வந்து அமெரிக்கர்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. த டிசன்ட் வாய்ஸ் இன் பிட்வீன் 2 ஆர்கனைசேஷன், 2 கண்ட்ரீஸ், நாட் ஒரு பக்கம் நேட்டோ, மற்றொரு பக்கம் அமெரிக்கா. அமெரிக்கா நேட்டோ நாட்டு உறுப்பினர் இருக்கக்கூடிய கிரீன்லாண்டையும் கனடாவையுமே அவர்கள் ஆக்கிரமிக்கிறார். அவர்கள் ஆக்கிரமிக்க எண்ணுகிறார்கள். ஆக இப்போ கனடா வந்து நிறைய டேரிஃபை போட்டு வரியை போட்டுறான். என்னட்ட கொடு, இல்லைன்னா வரியை போடுவேன். இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது விதமான அழுத்தம், ரஷ்யாவுக்கு அழுத்தம், சீனாவை மட்டும் அழுத்த முடியாது. ரொம்ப ரேர் எர்த்து, அதாவது இந்த மினரல், உலகத்திலே ரொம்ப ரேரா கிடைக்கிற மினரல், ஒரே மினரல் சீனாட்ட மட்டும்தான். அது அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் அமெரிக்கா போர்ல ரேடார்கள்ல பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த F-35 விமானங்கள்ல அந்த மூக்கு பகுதியில் அந்த ரேர் விமானம் அதுதான் வந்து சஜெக்ஷன் பண்ணும். எதிரி விமானங்கள் வருதா, எதிரி விமானங்கள் எப்படி போகுது, இதையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ அதை நிறுத்திட்டாங்க. யாரு? சீனா கொடுப்பது அமெரிக்காவுக்கு நிறுத்தி. இப்போ அமெரிக்கா பொருளாதாரத்தில் வலுவில்லை, ராணுவத்தில் வலுவில்லை, ஹேமுஸ் பிரச்சனையில் இருக்கு, உள்நாட்டு பிரச்சனை, எலெக்ஷன், கடன், காவல். 4000 கோடி கடன் இருக்கு. 4000 லட்சம் கோடி, 4000 கோடி இல்ல, 4100 லட்சம் கோடி கடன். இந்த கடனால அமெரிக்காவுக்கு எப்படி பத்திரங்களை வந்து அவங்க விற்கிறாங்க. பாண்டு விற்கிறதுனால அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கு வட்டி அதிகமாகுது. வட்டி அதிகமானா வட்டி கொடுக்கணும். வட்டி கொடுக்கறதுக்கு அந்த பாண்டு மக்கள்கிட்ட பணத்தை பெறணும். பணத்தை பெறப்படலைன்னா நாட்டில் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்கா மிலிட்டரிக்கு செலவு பண்ண முடியாது. அமெரிக்காவுடைய நலத்திட்டங்கள் இருக்கு, அமெரிக்காவுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ், அமெரிக்காவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ அவங்கள்ட்ட பணம் இல்லாத என்ன பண்றாங்க, மேலும் மேலும் கடனை வாங்குறாங்க. கடனுக்கு இப்போ நான் வந்து அமெரிக்காவுடைய பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நான் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவனுக்கு மாசத்துக்கு 6%, ஒரு 1000 ரூபானா 6%, ஒரு 6 ரூபா வட்டி. ஒரு பேச்சு சொல்றேன், 10%னா 100 ரூபா வட்டி, 60 ரூபா வட்டி கொடுக்கணும். 1000 ரூபாய்க்கு வட்டி. இப்போ இந்த மாதிரி வட்டி இப்போ கொஞ்சம் குறைச்சி 5.34 5.18 50 ரூபா அப்படி 40 ரூபா குறைச்சிருக்காங்க. இதனுடைய அளவு கூட $2 பில்லியன் $4 பில்லியன் வரைக்கும் அமெரிக்கா பாடு வாங்கலாம்னு சொல்லி வேர்ல்டில் உள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கு. இப்போ அமெரிக்கா கடன்களுக்கு வட்டி கொடுப்பதும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சந்தைகளில் கடன் வாங்குறவங்க
இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க, ஹோம் லோன் வாங்குறவங்க எல்லாருக்குமே பாதிப்பு. இப்போ அமெரிக்கா வந்து திணறல நிலையில இப்போ உலகம் முழுவதும் வேலை வாய்ப்பு அங்கே இல்லாதனால இந்தியா போன்ற நாடுகளை அழுத்துறது, இந்த மாதிரி ராணுவ ரீதியாகவும் ஒரு செட்பேக்ல இருக்கிறாங்க. எக்கனாமிக்கலி ரொம்ப புவர் டிக்ளைன். ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார தடை இருக்குது, அவங்கக்கிட்ட அந்த ஆயுதங்களும் இல்லை. ஆனால் இனி இந்த போரை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? ஈரான் எப்படி இருக்காங்க சார்? அவங்க வந்து எல்லாமே வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் தாங்கிறதுக்கு ரெடின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்களா சார்? அதாவது ஈரான் வந்து ஈரானுக்கு டி-டே அப்படின்னு ஒரு தடை ஒன்று போட்டாங்க. ஈரானை அவங்க போரில் ஜெயிக்கிறதுக்கு பலவித முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஈரான் வந்து அமெரிக்காவை முழுக்கையாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. கொலாப்ஸ் மட்டும் இல்லை, இனி எத்தனை மாதங்கள் போர் செய்தாலும் அமெரிக்கர்களை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையில் ஈரானியர்கள் உருவாக்கிவிட்டார். ஒரு ஆயுதங்களை இழந்தால் 3 ஆயுதங்களை செய்யக்கூடிய தகுதி ஈரானுக்கு வந்திருக்கு. அமெரிக்கா வந்து பிப்ரவரி 28 இன்னைக்கு ஆகஸ்ட் முடிஞ்சு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் பிறக்க போகுது. நாளை 4 நாள் தான் இருக்கு. அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் வந்துருச்சு. 7 மாசமா அமெரிக்கா ஜெயிக்கலன்னா அமெரிக்காவுக்கு எத்தனை கோடி டாலர் இழப்பீடு? 100 லட்சம் கோடி போயிட்டு. 100 லட்சம் கோடி. இந்த 100 லட்சம் கோடி அவங்க சமன் பண்றதுக்கு ரிவாம், தமிழ்ல சொல்ல போனா மறுசீரமைப்பு செய்யணும். அதுக்கு இன்னும் பல லட்சம் கோடி தேவை. இப்ப அமெரிக்கா வந்து ஈரானுக்கும் சிக்கல் இருக்கு. ஈரானுக்கு என்ன சிக்கல்னா, ஹர்முஸ் வளைகுடாவில் இருந்து ஆயில்கள் செல்வது தடைப்பட்டிருக்கு அமெரிக்கர்கள். அப்ப அமெரிக்கா என்ன சொல்றதுன்னா, இனி போர் செஞ்சு ஈரானை ஜெயிக்க முடியாது. பலிஸ்டிக்ஸ் வச்சோ, குண்டுகளை போட்டோ, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியோ எதுவுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு வேலை, ஈரானுக்கு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்றான் அதை நிறுத்து. ஈரான்ல இருந்து சரக்கு போதா அதை நிறுத்து. ஈரானோட நெகோசியேட் பண்ணக்கூடிய புரோக்கரேஜஸ் கம்பெனிகள் 60 கம்பெனிகளை அவங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. தே ஆர் வெரி க்ளோஸ் அசோசியேட்டட் வித் ஈரான் எக்கனாமி. அவங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்கக்கூடிய துபை வருஷத்துக்கு 27 பில்லியன் பிசினஸ் பண்ணியிருக்காங்க, 2.25 லட்சம் கோடி. ஆனா அமெரிக்காவுடைய நட்பு நாடாக இருந்து கொண்டும் துபை இந்த விவகாரங்களை எல்லாம் எதிர்கொள்ள தயாராக அவர்கள் போர் செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. இப்போ துபைக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து சரக்கோ பிஸ்னஸோ எதுவும் செய்யக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஈரானுடைய ராணுவ தலைமையும் சபாநாயகருமான பக்கர் கலிபாப் அறிவிச்சிட்டார். இப்போ இந்த ஹெர்முஸ் வளைகுடா இருக்கு பாருங்க, இந்த ஹெர்முஸ் வளைகுடாவில் அமெரிக்கா வந்து என்னையும் பங்குதாரராக சேர்த்துக்கோ அப்படின்னாங்க. காரணம், மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும். இப்போ இந்த ஹெர்முஸ் வளைகுடாவில் யாரையும் சேர்க்க மாட்டோம். ஓமனும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அதை கையாளக்கூடிய விவகாரங்கள்லாம் அவங்க தான் செய்ய போறாங்க. இப்ப அமெரிக்காவுடைய கப்பல்கள், அமெரிக்காவுடைய வந்து ராணுவம் கேந்திரங்கள் ஹெர்முஸ் வளைகுடாவில் இப்ப அக்யூமுலேட் ஆயிருக்காங்க. இப்ப ஈரான் அடுத்த திட்டத்தில் இவர்களை அடிச்சு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஈரானுக்கும் பல பொருளாதார நெருக்கடி இருக்கு, அமெரிக்காவுக்கும் அவர்களோட பொருளாதார நெருக்கடி இருக்கு. அமெரிக்கா உருப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த பிராந்தியத்திலிருந்து ஒரு வெளியேறி அவன் நாட்டை பார்த்தா உருப்படுவான். ஆனால் இந்த 80 வயசு இந்த பெரிய மனிதர் பைத்தியமாக ஒரு இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டினிட்டி, அரசியலிலும் நிலைத்தன்மை இல்லை, ஒட்டுமொத்த நாட்டிலும் ஒரு சமநிலை இல்லை, சமச்சீரற்ற போக்கு. கனடாவோடு மோதுவது, நேட்டோவோடு மோதுவது, இந்தியா, சீனா நாடுகள் எல்லா நாட்டோடும் மோடி அந்த நாடு மிக 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 மிஷமாக ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறங்கிறது தான் இன்னைக்குள்ள விவகாரம். ஆனா இந்தியாவுக்கு இதனால என்ன மாதிரி இப்ப பாதிப்பு ஏற்படும் சார்? இப்ப விசா போன்ற பல விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது என்ன விஷயம் சார்? இந்தியாவுக்கான பாதிப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நம்ம நாட்டுடைய எக்கனாமி எப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து மோடி அரசாங்கம் என்னதான் சொன்னாலும், நேற்று முன்தினம் கூட லண்டன்லேருந்து ஒரு நபர் சொல்றாரு, இந்தியா வந்து உற்பத்தி பொருளாதாரம் இல்லை, சர்வீஸ் ஓரியன்ட், அதாவது பிறருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் நாம இருக்கோம். அமெரிக்க கம்பெனிகளுக்கோ மற்ற நாடுகள் கம்பெனிகளுக்கோ, கனடியன் கம்பெனிகள் எல்லாவற்றுக்கும் நாம் பணி செய்து கொடுக்கிறோம். அதற்கு அவர்கள் இந்தியர்களை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்ன, ஒரு வைப்ரண்டா உண்மையா வேலை செய்யறவங்க, அதிக காலம் வேலை செய்யறவங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 12 மணி நேரம். அப்புறம் இந்திய ஊழியர்களுக்கு அமெரிக்கர்கள் கொடுக்கிற சம்பளம் வெறும் $1000 தான், மாசத்துக்கு $1000. அப்ப அமெரிக்க கம்பெனி 8000 10000 ரூபாய் வாங்கிக்கிடுவான். ஆனால் இந்தியர்களுக்கு கொடுப்பது $1000 உள்ளதான். $1000 கிட்டத்தட்ட 95,000 ஆச்சு. இங்கே எந்த ஐடி பணியாளர்களுக்கும் 95,000 கொடுக்கறது இல்லை, 60,000 40,000 தான் கொடுக்குறான். அப்போ இந்த மலிவான லேபர்ஸும் நல்ல ஸ்கில்டு பேஸ்ட் லேபர்ஸும் நுனிநாக்கில் ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு அமெரிக்க கம்பெனிகளுக்கு சர்வீஸ் பண்றாங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு ஃபாண்ட்ஸ் விற்கணுமா, அமெரிக்காவில் ஒரு சப்ளை செயினில் வேலை பார்க்கணுமா, இப்போ அதை செய்கிறோம். அதன் மூலமாக நமக்கு அந்நிய செலவாணி உள்ள வருது இந்தியாவுக்குள்ள. இப்போ உதாரணத்துக்கு 90,000 பேர் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அந்த மத்திய கிழக்கில் சவுதி, துபாய்,
குவைத்து, அப்புறமா பஹ்ரைன், ஓமன், கத்தர், இப்படி எல்லா நாடுகள்லயும் நம்ம ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. அதிகமாக மலையாளிகள் வேலை பார்க்குறாங்க. அவர்கள் அனுப்பக்கூடிய பொருள் பணம் வருது, இந்தியாவுக்குள்ள வருது. அந்த பணத்தை நம்ம என்ன செய்றோம், இந்தியாவுக்குள்ள டைவர்சிஃபிகேஷன் பல வழிகளில் நம்ம முதலீடு செய்கிறோம், கன்சியூம் பண்ணுறோம் இந்திய பொருள்களை வாங்குறது. அப்போ நமக்கு வெளிநாட்டிலேருந்து சந்தையிலேருந்து பணம் உள்ள வருது இந்திய வங்கிகளுக்குள்ள. அப்போ அரசாங்கத்திற்கான ஒரு சர்வீஸ் சார்ஜ் கிடைக்கும் அரசாங்கத்திற்கு. அப்போ அரசாங்கத்திற்கு டேக்ஸ் எப்படி வரும்? அரசுக்கு டேக்ஸ் கொடுக்கறது இந்தியாவுடைய உற்பத்தியாளர்களை பொருளை வாங்குறோம். இந்திய உற்பத்தியாளர்கள்ட்ட அங்கேருந்து பணம் வரும்போது பொருள் அதிகமாக பயன்படுது. அப்போ ஒரு பக்கம் செழிப்பாகுது, அரசாங்கத்திற்கு டேக்ஸ் போகுது, அந்த குடும்பம் நல்லா இருக்கு. இப்படித்தான் அமெரிக்க கம்பெனிகள் ஒருத்தர் ஐடியில் வேலை பார்க்குறாரு ஒரு ஈசிஆர்ல. அவர் மட்டும் வாழல, அவரை நம்பி 5 குடும்பம் வாழுது சார். 5 நபர்கள் வாழ்கிறார். அந்த 5 நபர்ல அவர் பொண்டாட்டி, அவர் பிள்ளைகள், அவர் தாய், தந்தை, இப்படி எல்லாருமே வாழ்றாங்க. இன்க்ளூட்ஸ் அவர் வீட்டில் வேலை செய்யறவங்க வரைக்கும். அவங்க வாங்குற மளிகை சாமான், அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு. அப்படி ஒரு பெரும் தொகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய வாழ்க்கை முறை ஒரு சிக் யூனிட்டா மாறி, ஒரு பேரலைஸ்டு யூனிட்டா மாறும்போது இந்தியாவிற்கு பெரிய லாஸ். இப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்தியர்கள் உடனடியாக இந்திய அரசு தலைமை இதற்கு மாற்று வழிகளை ஏற்படுத்த வேண்டும். மாற்று வழிகள் we have no. நம்மள்ட்ட எந்த மாற்று வழியும் இருப்பதாக தெரியவில்லை, எந்த மாற்று புறவும் இருப்பதாக தெரியவில்லை. அவன்கிட்ட என்னதான் பேசினாலும் அவன் கோணக்களி கிண்டக்கூடியவன் தான் அமெரிக்காவுடைய அதிபர். காலை ஒன்று சொல்வார், லஞ்ச் பிரேக்கில் ஒன்று சொல்வார், ஈவினிங் ஒன்று சொல்வார், படுக்கிற வேற ஒன்று சொல்வார். இப்படி 4-5 கான்செப்ட் ஒரு நாள் சொல்வார். $2000 2,000% போட்டிருக்காரு. $10 வாங்குற ஒரு அப்ளிகேஷனை $250 ஆக்கியிருக்காரு. அந்த அடிப்படைத்துவமான ஒரு பணிக்கு சாதாரணமாக $50 இருக்கிறத $400 ஆக்கியிருக்கான். 100%, 200%, 2000% வைத்திருக்கிறார். இப்போ அமெரிக்க கம்பெனிகள் நம்ம ரெக்ரூட் பண்ணாது, நம்ம நாட்டுக்குள்ள கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படும். அதை எப்படின்னு சொல்ல முடியும், இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சுவார்த்தை நடத்தலாம். எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அமெரிக்கா சில கண்டிஷனை போடுவாங்க. அமெரிக்காவுடைய கண்டிஷன்லாம் எதிர்கொண்டு எப்படி சீனா போன்ற நாடுகள், எப்படி ஈரான் போன்ற நாடுகள் வலிமையாக தங்களை செல்ஃப் ரெசிஸ்டன்ட் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா காலம் வந்திருக்கிறது, தன்னைத்தான் பரிசோதிக்கக்கூடிய காலம். என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்தோம். இந்த போர் இப்போதைக்கு நிறைவடைய வாய்ப்பு இல்லை. போர் இப்போதைக்கு நிறைவடையக்கூடிய வாய்ப்பு இல்லை. அமெரிக்கா தோல்வி அடைந்தது உண்மையாகிவிட்டது. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்து பொருளாதார தடைகளின் மூலம் மறுபடியும் ஈரானியர்களை வழிக்கு கொண்டு வர அமெரிக்கர்கள் முயல்கிறார்கள். அது எந்த காலகட்டத்திலும் ஈரானியர்கள் அமெரிக்கர்களோடு சரண்டாக போவதில்லை. ஈரானியர்கள்ல பெண்கள் கூட 60% கீழே உட்கார்ந்து தான் இந்த ராக்கெட்லாம் செய்யறாங்க. அவங்க மிசைல் தொழில்நுட்பத்தில், ட்ரோன் தொழில்நுட்பத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதனால அமெரிக்கா இனி போர் செய்து வெற்றி பெற முடியாது என்று கன்ஃபெஷன் அவர் ஒப்புக்கொள்கிறார்கள் தங்கள் குற்றத்தை. இப்போ அவங்க அடுத்து வழி எடுத்துக்கிட்டதான் இந்த பொருளாதார தடை. உன் ஊருக்குள்ள என்ன விற்கக்கூடாது, நீ வெளியே இருந்து என்ன வரக்கூடாது, நீ பேங்க்ல த்ரூ பண்ணக்கூடாது, உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதன் மூலமாக அழுத்தம். எப்படி அபாயகரமான போரை ஈரானியர்கள் வெற்றி கொண்டார்களோ அதே போன்று இந்த அபாயகரமான இந்த போக்கையும் ஈரானியர்கள் ஜெயிப்பார். அதற்கு என்ன வழியில் ஜெயிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. வெயிட் அண்ட் சீ. கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். எவ்வளோ இருப்பாரு, சூப்பர் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் ஆச்சு.